ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத நடப்பு நிகழ்வு பார்க்குறோம். அந்த வரிசையில் 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வு பார்ப்போம். சூரிய புறவெளியை ஆய்வு செய்ய ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் பிரபோ-3 என்ற விண்கலத்தை இந்தியாவின் PSLV C-59 ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டது. பிரபா-3 550 எடை கொண்டவை. அதாவது பிரபா-3ங்கிறது எவ்வளோ எடை கொண்டது பார்த்தீங்கன்னா 550 எடை கொண்டவை. புவியில் இருந்து அதிகபட்ச தூரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 66,500 கிலோமீட்டர். சரிங்களா? அதிகபட்ச தூரம் எவ்வளவு? 66,500 கிலோமீட்டர். 2 செயற்கைக்கோள்களில் ஒன்று சூரிய ஒளியை மறைத்து செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கும். சரிங்களா? இந்த ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் மொத்தம் 2 செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் பிரபா-3. ஸோ அதில் 2 செயற்கைக்கோளில் ஒரு செயற்கைக்கோள் சூரிய ஒளியை செயற்கையாக, அதாவது சூரிய ஒளியை மறைத்து செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கும். அது ஒரு செயற்கைக்கோள். அடுத்தது மற்றொரு செயற்கைக்கோள் என்ன செய்யும்னா சூரியனை கண்காணிக்கும். சரிங்களா? ஒரு ஆண்டில் 50 முறை சூரிய கிரகணம் உருவாக்கி ஆய்வு மேற்கொள்ளும். சரிங்களா? ஒரு வருஷத்தில் மொத்தம் 50 முறை செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஆய்வுகளை மேற்கொள்ளும். சூரியனை ஆய்வு செய்ய கடந்த 2000 இஸ்ரோ மூலம் விண்ணில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் பிரபா-1. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2001 ஏவிக்கிறாங்க சூரியனை ஆய்வு செய்ய. அதோடைய பேர் பிரபா-1. இப்போ அனுப்புகிறது பிரபா-3. சரிங்களா? அடுத்தது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் முன்னோடி முயற்சியாக ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கல ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு யார் தெரிவித்திருக்கா அப்படின்னா இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது PSLV C-60 ராக்கெட்டு வடிவமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் கொஸ்டின், 90 ஆண்டு பழைய சட்டத்திற்கு மாற்றாக விமான போக்குவரத்து மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும். சரிங்களா? விமான போக்குவரத்து மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸோ அது பாரதிய வாயுவான் விதேக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த விமான சட்டம் இதுவரை 21 முறை திருத்தப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்க்கவும் எளிதாக வணிகத்தை ஊக்குவிக்கவும் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? இதான் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கும் எளிதாக வணிகத்தை ஊக்குவிப்பதற்காகவும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்த நாளாக பார்த்தீங்கன்னா 2020க்கான தேசிய பஞ்சாயத்து விருது பெற்ற லட்டூர் மாவட்டத்தில் உள்ள உடிபுத்ருக் எந்த மாநிலத்தை சார்ந்ததுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தது. சரிங்களா? தேசிய பஞ்சாயத்து விருது பெற்ற மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. அது எந்த மாவட்டம்னா லட்டூர் மாவட்டம். எந்த கிராமம்னா உடிபுத்ருக் மாவட்டம். கிராமம். அடுத்தது 5வது, தேசிய அளவில் HIV தொற்று எவ்வளவு சதவீதமாக இருக்கும் அப்படின்னா 0.23% இருக்கும். தேசிய அளவில் HIV தொற்று எவ்வளவு சதவீதமாக இருக்கும்னா 0.23% இருக்கும். தமிழகத்தின் நிலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.16% உள்ளது. சரிங்களா? அடுத்தது HIV தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த ரெட் ரிப்பன் கிளப் அனைத்து மருத்துவக் கல்லூரியிலும் தொடங்கப்படும். சரிங்களா? HIV தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி ரெட் ரிப்பன் கிளப் அப்படிங்கிறத எல்லா மருத்துவக் கல்லூரியிலும் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் கொஸ்டின், ஆஸ்கார்பிக் அமிலத்தை கொண்ட மருந்தை வழங்கும் போது ரத்தத்தில் புற்றுநோய் ஏற்படுத்து காரணி குறைகிறது. சரிங்களா? அதாவது ஆஸ்கார்பிக் அமிலத்தை கொண்ட ஒரு மருந்தை யூஸ் பண்ணும்போது புற்றுநோய் ஏற்படுத்துகிற காரணி குறைகிறது. இந்த மருந்தினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தியல் துறை உதவி பேராசிரியர் முருகேசன் அவர்கள் தான் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அஸ்ஸாம் மாநிலத்தில் சிறப்பு விருது முருகேசனுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? முருகேசனுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் புகையிலை பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற இந்த ஆஸ்கார்பிக் அமிலம் உதவுகிறது. சரிங்களா? அடுத்தது 7ஆம் கொஸ்டின், மகாராஷ்டிரத்தில் 20வது முதல்வராக பதவி ஏற்க இருப்பவர் யாருன்னா தேவேந்திர பட்னாவிஸ். சரிங்களா? மகாராஷ்டிரத்தில் 20வது முதல்வராக பதவி ஏற்க இருப்பவர் யாருன்னா தேவேந்திர பட்னாவிஸ். துணை முதலமைச்சராக 6வது முறையாக அஜித் பவார் நியமிக்கப்பட உள்ளார். அடுத்து 8ஆம் கொஸ்டின், பெஞ்சால் புயல் பாதித்த பகுதியை ஆய்வு செய்ய மத்திய அரசின் பேரிடர் மேலாண்மை துறை இயக்குனர் யாருன்னா ராஜேஷ் குப்தா. சரிங்களா? மத்திய அரசோட பேரிடர் மேலாண்மை துறை இயக்குனர் யாருன்னா ராஜேஷ் குப்தா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரிடர் இழப்பாக தமிழகத்துக்கு 944.80 கோடி மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 9ஆம் கொஸ்டின், விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடன் உச்சவரம்பை
1.6 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக வந்து ஆர்பிஐ வந்து உயர்த்தியுள்ளது. சரிங்களா? 1.6 லட்சத்திலிருந்து 2 லட்சமா ஆர்பிஐ வந்து உயர்த்தியுள்ளது. இதுக்கு முன்னாடி வந்து 2010ல தான் 1 லட்சம் வந்து கடன் அளிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை 2010ல வந்து ரூ. 1 லட்சம் கடன் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2019ல 1.6 லட்சமா உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போ 2024லேருந்து 1.6லேருந்து 2 லட்சமாக ஆர்பிஐ வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் மேன்மை மிகு விருது யார் வாங்கியிருக்கா பார்த்தீங்கன்னா, டாக்டர் டிஎஸ் சந்திரசேகர். சரிங்களா? ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் மேன்மை மிகு விருதை பெற்றவர் டாக்டர் டிஎஸ் சந்திரசேகர். உலக ஜீரண மண்டல தலைவர் யாருன்னா டாக்டர் ஜாப்ரிமெட்ஸ். யாருன்னா ஜாப்ரிமெட்ஸ். ஸோ இந்த விருது வழங்கும் விழா எங்கே நடைபெற்றனா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் நடைபெற்றது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின், சிசரின் மூலம் குழந்தைகள் பிறக்கும் விகிதத்தில் எந்த மாநிலம் முதன்மையாக உள்ளது? சரிங்களா? சிசரின் மூலமாக அதிகமாக குழந்தை எங்கே பிறகு அந்த எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னா தெலுங்கானா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது. 3வது இடத்துல வந்து ஆந்திரா இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சிசரின் எண்ணிக்கையில் குறைவாக உள்ள மாநிலம், அதாவது சிசரின் எண்ணிக்கையில் குறைவான மாநிலம் எது ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னா நாகாலாந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல வந்து மேகாலயா இருக்குது. 3வது இடத்துல வந்து பீகார் இருக்குது. சரிங்களா? அதிகமான சிசரின் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா தெலுங்கானாவில் இருக்குது. குறைவான சிசரின் எங்கே இருக்குன்னா நாகாலாந்தில் இருக்குது. சரிங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, எந்த மாவட்டத்தில் உள்ள துக்காச்சி ஆபத் சரேஸ்வரர் கோவிலுக்கு யுனெஸ்கோ அமைப்பு 2024ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருது வழங்கியுள்ளதுன்னா கும்பகோணத்தில் உள்ள கோயில்களுக்கு. சரிங்களா? எந்த கோயிலும் கும்பகோணத்தில் உள்ள கோயிலுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். ஸோ இதோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. தேங்க்யூ.